KSAPS, அதாவது கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் சொசைட்டி. இவங்களோட வேலை என்ன தெரியுமாங்க? கர்நாடகா முழுக்க எய்ட்ஸ் பரவலை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதிகரிக்காமல் கம்மியாகவே இதை மெயின்டைன் பண்ணணும். எராடிகேட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை, பட் குறைவாக மெயின்டைன் பண்ணணும்ல, இதுதான் அவங்களோட மோட்டிவ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க HIV நம்ம மாநிலத்தில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும், 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அதிகப்படி அந்த தொற்று ஏற்படுது. இந்த ஏஜ் குரூப் கடந்த 2023-24 வரைக்கும் கிட்டத்தட்ட 44,500 பேர் பாதிக்கப்பட்டாங்களாம் இந்த இன்ஃபெக்ஷனால். அண்ட் இது அடுத்தடுத்த வருஷங்களில் இன்க்ரீஸ் தாங்க ஆகுது, டிக்ரீஸ் ஆகலைங்க. 2025-26 இந்த காலகட்டத்தில் மட்டுமே 66,600 பேரை மேலே போயிருக்காமா இந்த இன்ஃபெக்ஷனு. அண்டு இதில் 7,000 பேர் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்டவங்க. கொடுமையாக இருக்குல்ல. வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இது போல் செய்தியை கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரை நினச்சி இவங்க எங்கே நினச்சி பார்க்குறது. இந்த NACO இருக்குல்ல, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் HIVயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க மாநிலங்கள் பட்டியலில் கர்நாடகா 3வது இடத்தை பிடிச்சிருக்குன்றாங்க. மக்களை இது எவ்வளோ ஷாக்கிங் தெரியுதா? சதர்ன் ஸ்டேட் கர்நாடகா 3வது இடம். கிட்டத்தட்ட 2,60,000 பேர் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு இந்த HIV. இதில் 2.05 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ARTயை எடுத்துக்கிறாங்க. இட் மீன்ஸ் ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த HIV பாதிக்கப்படுறவங்க இவங்க எண்ணிக்கை எங்கே இருக்கா? ஆனால் ஓவரால் எண்ணிக்கை 2,60,000 பேரா? ஸோ கிட்டத்தட்ட 54,000 பேர் பார்த்தீங்கன்னா தொற்று ஏற்பட்டிருக்குன்னு தெரியாமல் இருக்காங்களாம். எவ்வளோ கொடுமை தெரியுதா மக்களே? இது இருக்குன்னு தெரிஞ்சு ART அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எண்ணிக்கை ஒரு பக்கம் இந்த அளவுக்கு இருக்கு. நாம கொஞ்சம் ஆறுதல் பட்டா தெரியாமல் வாழ்கிற மக்கள் எண்ணிக்கை 54,000. ஒரு மாநிலத்தை பேஸ் பண்ணி மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜென்சிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக HIV மாதிரி இருக்கா? இதில் மாற்று கருத்து இல்லைல்ல. இந்த KSAPS என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் HIV டெஸ்ட் எடுத்தா என்ன, அப்படியே உங்களுக்கு கவுன்சிலிங்காக கொடுத்தா என்ன, இதுக்காக VTU அண்ட் CED 2 தரப்புக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. VTUனா விஸ்வேஸ்வராயா டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் CED அப்படின்றது காலேஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் KSAPS என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப சீரியஸான கன்சர்னுங்க. இது எல்லாரும் ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். நாம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட HIV பரவுற தொற்று விகிதம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணியே தீரணும். அதுக்கான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். நாம் இந்த 95, 95, 99 இந்த டார்கெட் இருக்குல்ல, இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடணும். ஸோ அதுக்காக நீங்கள் பசங்களுக்கு டெஸ்ட் எடுங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளே அவங்களுக்கு கவுன்சிலிங்காக கொடுங்கன்னு இவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ அது ஓகே, கவுன்சிலிங்கு டெஸ்ட்டு அது என்ன 95, 95, 99 இந்த டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த கான்டென்ட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதாவது என்ஹான்ஸ்ட் அக்ரெசிவ் குளோபல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் HIV கண்ட்ரோல். இது இந்தியா சார்ந்து மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்கவே இந்த டார்கெட்டை மையப்படுத்தி தான் எல்லா நாடுகளோட அரசாங்கமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம மத்திய அரசு இருக்காங்களே, அவங்க மிஷன் எய்ட்ஸ் சுரக்ஷா இந்த திட்டத்தின் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஒரு 95, 95, 99 டார்கெட்டை அடாப்ட் பண்ணியாச்சு. இதில் முதல் 95 இருக்குல்ல, இது எதை குறிக்குதுன்னா, எனக்கு HIV இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களே, அந்த தொற்று இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 95% வரணும். ஒரு 5% பேருக்கு மட்டும் தான் தெரியாமல் இருக்கலாம் மேபி, பட் 95% அறுதி பெரும்பான்மையானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. இல்லை அடுத்த 95 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோஸ் பண்ண பிற்பாடு அந்த பேஷண்ட்ஸ் ARTயை எடுத்துக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டை. அவங்களோட டார்கெட் மட்டும் 95%. இதில் ஒரு 5% விடுபடுறது ஓகே, பட் 95 மேண்டிட்ரியாக அந்தளவுக்கு இருக்கணுன்றாங்க. இல்லை கடைசியாக 99 இருக்குல்ல, அது என்னத்தை குறிக்கிறதுனா, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக வைரலை முடிஞ்ச அளவுக்கு சப்ரஸ் பண்ணுறது. அந்த நோய் கிருமி இருக்குல்ல, அதை முடிஞ்ச வரைக்கும் நாம் எராடிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ இதோட இலக்கு 99%. ஸோ 1% மட்டும் தான் அதில் மிஸ் ஆகலாம், மற்றபடி 99% அச்சீவ் பண்ணுறது. இப்போ புரியுதா மக்களே? 95, 95, 99 இந்த டார்கெட் எதுக்காக நம்ம மத்திய அரசு அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அடாப்ட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு கோலை செட் பண்ணனோட எத்தனை நாளுக்குள்ளே இதை நம்ம பண்ண முடியும், 95, 95, 99 இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு. இதில் நம்ம இந்தியாவோட கோல் என்னன்னா, 2027 டிசம்பர் 1 நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணுன்றது. இதுக்கு என்ன தெரியுமா விஷயம், தொற்று குறையணும், இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஆனால் இங்கே கர்நாடகான்ற ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலே இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலங்களையும் கணக்கெடுத்தா ஐயோ. இந்த VTU அண்ட் CED இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே லெட்டர் எழுதாங்க சொன்ன பற்றில அவங்க அந்த லெட்டரை சீரியஸாக எடுத்து IHC அதாவது இன்டெகிரேட்டட் ஹெல்த் கேம்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள் மக்களே, மருத்துவ முகாம் போடுவோல நம்ம ஏரியாவில் லோக்கல் அரசு போடும் போதெல்லாம் அடிக்கடி, இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குள்ளேயும் போட்ட அப்படிங்க இருக்கும். HIV டெஸ்ட்டுக்காகவே கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே இந்த ஏற்பாடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இதன் மூலமாக கர்நாடகாவில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் டிகிரி காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட்டு எல்லா காலேஜஸும் உள்ளடங்கிடும். அங்கே இந்த ஐஹெச்சி இந்த கேம்ப் மூலமாக ஹெச்ஐவி சார்ந்த டெஸ்டிங்கும் இன்னொரு பக்கம் கவுன்சிலிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யூஜிசி இருக்குல்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இவங்க அண்ட் யூஇஎம் அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ரெண்டு தரப்பும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு விஷயத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டையும் சேர்த்தா சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? இந்த ஹெச்ஐவிக்கு எதிரான எல்லா அவேர்னஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கப்பா, ஒவ்வொரு மாநில அரசுகளும். ஏன்னா நாம் நிறைய நோய் தொற்றுகள் சார்ந்து இது முன்னாடி பார்த்துட்டோம். ஆனால் சைலண்ட்டாக ஒன்று சமம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஹெச்ஐவி. நம்ம இந்தியாவோட பெரிய பலமே யங்ஸ்டர்ஸ் தான். அந்த இளையோர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி இந்த ஹெச்ஐவி ரொம்ப ரேப்பிடாக பரவிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எதிராக நிறைய அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு மாநில அரசு சார்ந்து கேட்டிருக்காங்க யூஜிசியும் நம்ம எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும். ப்ரோ, இதுக்கு முன்னாடியே ஹெச்ஐவி பரவச்சல, அது என்ன இப்போ மட்டும் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கால ஓட்டத்துக்கு ஏற்ப நாம் சில விஷயங்கள் அதிகமாக தப்பான விஷயத்த நிறைய பின்னாடி போக ஆரம்பிக்கிறோம்ல, அதோட வெளிப்பாடு தான் அது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நிறைய காலேஜ் நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா சடனாக ஹெச்ஐவி பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிடும். அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுன்னு கண்டுபிடிக்கப்படும். ஒரு கேஸ் 10 கேஸ் இல்லை, ஒரே இடத்துல 100 பேருக்கு, ஒரே இடத்துல 300 பேருக்கு இது போல நம்பர்ஸ் வெளியே வரும். இது முன்னாடி நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். நார்த் இந்தியா சார்ந்து டேட்டாலாம் ஞாபகம் இருக்கா? இது முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். என்னன்னா பல பகுதியில் இந்த அளவுக்கு ஒரே இடத்துல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக காரணமாக இருக்கு போதை ஊசி இருக்குல்ல. இதை ஒருத்தவங்க ட்ரக் ஏற்றிட்டு அதே நீடில் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறது, அதே நீடில் இன்னொருத்தவங்க போதையை தலைக்கேறும் போது என்ன தெரியும் உங்களுக்கு? அப்படியே கைமாற்றி யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ ஒருத்தருக்கு இருக்க தொற்று இன்னொருத்தருக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரே இடத்துல இந்த அளவுக்கு ஒரு ஹெச்ஐவி ஹப்பாக மாறுது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுல. அதுக்கு பிரதான காரணம் ஒன்று, கொடுமலை மக்களை. இது இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? கல்லூரிகள் அதிகமாக நடக்குது. படிக்கிறதுக்கு போகிறோம் கல்லூரிகளுக்கு, ஆனால் போயிட்டு கண்ட கருமத்தை உடம்புல ஏற்றுறோன்னு சொல்லிட்டு, ட்ரக்கை ஏற்றுறோன்னு சொல்லிட்டு, கூடவே ஹெச்ஐவியும் சேர்த்து ஏற்றிட்டு வரும். இந்த காலகட்டத்துக்கு ஹெச்ஐவி பற்றி போதுமான விழிப்புணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஊடகமாக இந்த விழிப்புணர்வை இன்னும் உங்ககிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறோம். ஸோ இதனால் ஹெச்ஐவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அடிப்படைகள் என்னென்ன, இந்த தொகுப்பு மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அவாராக இருங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். கர்நாடகான்ற ஒரு மாநிலத்துக்காக மட்டும் நான் இதை பற்றி பேசலைங்க. அந்த ஒரு மாநிலத்தை உதாரணமாக வச்சு ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்காக தான் பேசுகிறேன். இந்தியாவில் இருக்க எல்லா கல்லூரிகள்லையும் இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் சார்ந்த கேம்ப்பு, அப்புறம் சில கவுன்சிலிங்கு இதுக்காக ஏற்பாடு பண்ணால் என்னங்க தப்பு? எதுக்கோ ஓடுறோம். பசங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுக்காக அரசு ஒரு பெரிய முடிவெடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.